திரு வேலூர் இப்ராஹிம்ஜி அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? என்றாவது ஒரு நாள் தன் உயிர் இந்த மண்ணை விட்டு போவதற்குள் தான் கொண்ட சிந்தனையையும் தேச ஒற்றுமைக்காக தான் எடுத்த இந்த பாஜகவின் சிந்தனைக்கான நிலைப்பாட்டையும் பாஜகவின் ஒற்றுமைக்கான மத நல்லிணக்கத்திற்கான மாற்றத்தையும் தன் இனம் உணர்ந்து தன் பக்கம் நிற்காதா, அது தான் உயிர் போகும் நாளில் நடந்து விடாதா என்ற ஒரு சிந்தனையாக தானே இருக்கும் தமிழக மக்களே. இத்தனைக்கும் இவ்வளவு இடர்பாடுகளுக்கும் இவ்வளவு தொந்தரவுகளுக்கும் இவ்வளவு அடக்குமுறைகளுக்கும் அராஜகங்களுக்கும் வன்முறைகளுக்கும் மத்தியில இத்தனை இந்து சொந்தங்கள் வேலூர் இப்ராஹிம் அவர்களோடு நிற்குதே. அவருடைய சமுதாயம் இப்படி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறீங்களே, அப்படி என்னதான் செய்தது உங்களுக்கு பாஜகவும் அவருடைய நிலைப்பாடும் என்று என்றாவது ஒரு நாள் நீங்கள் சிந்தித்தது உண்டா? தன் இன மக்களை முன்னேற்ற தான் ஏற்றுக்கொண்ட ஒரு சித்தாந்தத்திற்காகவா இவ்வளவு தூரம் அந்த மனிதனை காயப்படுத்துவது? நீங்கள் கட்சியாக பார்க்காமல் ஒரு மத நல்லிணக்கத்தின் போராளியாக பார்க்கலாமே. வாழ்க்கையிலும் சரி அரசியலிலும் சரி தன் விருப்பத்தின் பேரில் தன் பயணத்தை தேர்ந்தெடுப்பது என்பது அவரவர் சுய விருப்பம். இங்கு யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் அடக்குமுறையையும் வன்முறையும் தூண்டுவதும் வெகு நாளைக்கு நிலைக்காது. ஒரு தனிமனித தாக்குதலை மனிதாபிமானத்திற்கு உட்படுத்துவதே ஒரு தமிழினத்தின் அடையாளம். அது இந்துவா முஸ்லிமா கிறிஸ்தவரா என்பது கிடையாது. தமிழ்நாடு என்பது தமிழினத்தின் அடையாளம். இங்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவதுதான் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் தனி ஒரு மனிதரை விமர்சனம் செய்வது என்பதும் எதிர்ப்பது என்பதும் ஒரு எல்லைக்குட்பட்டதாகவும் அல்லது மனித குலத்திற்கே உரிய மனிதாபிமானத்திற்கு உட்பட்டதாகவும் இருக்கும் போது அது விமர்சனத்திற்கோ வெளிப்படையிலேயோ வராது. ஆனால் அது அதை மீறி அடிப்படைவாத தீவிரவாத எண்ணம் கொண்ட தீய சக்தியின் வெளிப்பாடாக இருக்கும் போது அது சமுதாயத்திற்கும் அந்த இனத்திற்கும் ஒட்டுமொத்த அவப்பெயரை மட்டுமே கொண்டு வரும் என்பதுதான் உண்மை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் தேசிய செயலாளராக இருந்து தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய திரு வேலூர் இப்ராஹிம்ஜி அவர்களின் தனிமனித தாக்குதல் எல்லை கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல தொடர்ந்து வளர்ந்துகிட்டே போகுது. கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய பிறந்த தினத்தை தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாட ஒரு சுற்றுலா தலமான கொடைக்கானல் பகுதிக்கு செல்றாரு. அங்க போய் ஒரு கொடியேற்று விழா செய்துவிட்டு அதற்கு முந்தைய நாள் குடியரசு தின விழா. எனவே இந்த குடியரசு தின விழாவை கொண்டாடிவிட்டு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம் என்கிற திட்டத்தோடு அவர் செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு அடிப்படைவாத தீவிரவாத சக்திகள் அவர் பாஜகவுல இருக்கார் என்ற ஒரே காரணத்திற்காக அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு கொலைவெறி தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க. இதனால் பலத்த காயமடைந்து அவர் மருத்துவமனைக்கு செல்றாரு. அன்னைக்கு ஒரு உறுதிய தன்னகத்தே எடுக்கிறார். என்ன அப்படின்னா, பாஜகவில் தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த தேசத்தினுடைய சித்தாந்தத்தையும் நான் முழுமையாக உணர்ந்த காரணத்தால் பாஜகவில் சேர்ந்ததால் என் ஒட்டுமொத்த சமுதாயம் என்னை எதிர்க்குமே என்றால் என் உயிர் போனாலும் இந்த பாஜகவிலேயே நான் வாழ்ந்து சாகிறேன், அதற்காக என் உயிருக்காக நான் கவலைப்படவில்லை என்று கடந்த 4 வருடமும் எந்த இடத்துல தன்னை கொலைவெறி தாக்குதல் செஞ்சாங்களோ அதே இடத்துக்கு தொடர்ந்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியவர் மதிப்பிற்குரிய திரு வேலூர் இப்ராஹிம்ஜி அவர்கள். இந்த முறை தன்னுடைய பிறந்த நாளை கொடைக்கானல்ல கொண்டாடாம ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில தன்னை பொறுப்பாளரா போட்டிருக்கனால கடந்த 3 மாதங்களாக அந்த பகுதியினுடைய நிறை குறைகளை கேட்டறிந்து மக்கள் கிட்ட பாஜக கட்சியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை மிகச்சிறப்பாக எடுத்து செய்து கொண்டிருக்க தருணத்துல தன்னுடைய பிறந்த நாளையும் அந்த மக்களிடத்திலேயே கொண்டாடுவோம் என்கிற ஒரு எண்ணப்பாட்டை கொண்டுட்டு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட தயாராகும் தருணத்துல அந்த இடத்துல பாஜக நிர்வாகிகள் அவருக்கு ஒரு வாழ்த்து பதாகை வைக்கிறாங்க. இந்த வாழ்த்து பதாகையை எரித்து காட்டி இருக்கிறது இந்த தீவிரவாத அடிப்படை சக்தி. இந்த தமிழ்நாட்டுல தானுங்க ஒரு பொண்ணு ஹிஜாப் அணிஞ்சு டான்ஸ் ஆடி ரீல்ஸா போட்டுட்டாங்க சோசியல் மீடியால. உடனே அந்த பொண்ணுக்கு எவ்வளவு இழிசொல் வன்முறை தாக்குதல் நடந்தது. வேலூர் இப்ராஹிம் அவர்கள் என்ன செய்தார்? அந்த பெண் பாஜகவை சார்ந்த பெண் என்றால் மட்டும்தான் குரல் கொடுப்பேன், அந்த பெண் எனக்கு ஆதரவாளர் என்றால் தான் குரல் கொடுப்பேன் நினைச்சாரா? இல்லையே. அங்கு பாதிக்கப்பட்டிருப்பது தன் இனத்தை சார்ந்த பெண், அங்கு இழிநிலைக்கு ஆளாவது தன் இனத்தை சார்ந்த பெண், அங்கு காயப்பட்டு நிற்பவள் தன் கடவுளை நம்புபவள், அவளை காப்பாற்றுவது தன்னுடைய கடமை என்று எண்ணி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே பறைசாற்றும் விதமாக தன்னுடைய குரலை உடனே பதிவு கொடுத்தார். எதற்காக? அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக. அந்த பெண்ணிற்கு உனக்கு ஒரு இழிநிலை என்றால், உனக்கு ஒரு வன்முறை தாக்குதல் என்றால், பெண்ணாக தமிழகத்தில் நீ பாதிக்கப்பட்டால் உனக்காக குரல் கொடுக்க தன் இனத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை அந்த பெண்ணுக்கு கொடுத்தாரே. அங்கு அவர் கட்சியை பார்த்தாரா? பாகுபாடு பார்த்தாரா? தனக்கான ஆதரவாளர்கள்னு பார்த்தாரா? இல்லையே. அந்த சிந்தனை ஏங்க இப்படிப்பட்ட தீவிரவாத எண்ணம் கொண்டவங்க கிட்ட இல்லைன்றதுதான் இன்னைக்கு தமிழக மக்களுடைய கேள்வி. எந்த விதத்துல இது நியாயம் மக்களே? வேலூர் இப்ராஹிம் என்கிற தனி ஒரு மனிதனை எரிக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரவாத எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது அவருக்கான பிறந்த நாள் வாழ்த்து போஸ்டரை எரித்திருப்பது என்பது தொடர்ந்து வன்முறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாக்கி கொண்டிருக்கும்